உங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி தங்கம். எல்லாரும் இது பாதி நண்பர்கள் எனக்கு. நீண்ட ஆண்டு காலமாக இந்த கலைத்துறையில் நான் பயணித்து இப்போ கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு எனக்கு. இருந்தாலும் என்னை பல படங்களில் ஏதோ என்னுடைய நடிப்பையும் என்னுடைய அன்பையும் வெளிப்படுத்தி மக்களுடைய மனசுக்கு கொண்டு போய் சேர்த்து இன்றைக்கி இங்கே ஒரு ரஞ்சித்தாக நிற்கிறேன்னா அதுக்கு உங்களுடைய பங்களிப்பு மாபெரும் பங்களிப்பு. அது மறக்கவே முடியாது. அதே மாதிரி இந்த படம் தயாரிக்கிறதுக்கு இந்த தயாரிப்பாளர்கள் இருவருக்கும் நன்றி சொல்லிக்கணும். அவங்க அப்பப்போ மாமா மாமாம்பாங்க. ஏதாவது நீங்கள் வேறு எதுவும் நினச்சிக்க வேண்டாம். அது அந்த ஊர் வட்டார வழக்கு. மாமா அப்படிங்கிறது, நம்ம மாமா மாப்பிள்ளை அப்படிங்கிறது ஒரு பாசம். இந்த படம் எடுத்தவங்களுக்கு என்ன வருங்கிறதெல்லாம் கூட தெரியாது பாவம். ரொம்ப வெள்ளந்தித்தனமான நாட்கள். வரும்பொழுதே எந்த நடிகனை போட்டால் படம் எடுக்கலாம், இந்த இயக்குனர் வச்சா என்ன வியாபாரம் வரும், யார் இசையமைப்பாளர், இந்த கஷ்டப்பட்டு காசை சேர்த்திருக்கிறோமே, இது சூதாட்ட மாதிரியான தொழிலாச்சே, தியேட்டர் கிடைக்காது, சின்ன படங்கள்லாம் ரிலீஸே ஆகாது, போராட வேண்டியது வருமே, 500 படங்கள் வருஷம் குப்பைக்குள்ள சுடுகாடு மாதிரி கீழே விழுந்து செத்துக்கிட்டே இருக்குது, இதில் நம்ம முதலீடு பண்ண போகிறோமே என்ன ஆகும் அப்படின்னு. 100 கோடி வச்சு படம் எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. கார்பரேட் மாதிரி தான் உழைச்சி ரத்தத்தில் வேர்வையாக சிந்தி சேர்த்தி வச்சிருக்கிற அந்த காசை கொண்டாந்து எடுத்து பண்ணுறது பெரிய விஷயம். அந்த நம்பிக்கைக்கு நான் ரொம்ப நன்றி. இந்த படம் ஓடுது ஓடலை அதெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு விஷயம். ஆனால் இருந்தாலும் என் மீது ஏதோ என்னோட ஃபேமிலி மாதிரியே ஆயிட்டாங்க. என்னுடைய குடும்பம் மாதிரியே ஒரு உணர்வு ஒரு தயாரிப்பாளருக்குள்ள. நானும் ஒரு சிறந்த இயக்குனராக மிகப்பெரிய பொருட்செலவில் எப்படியெல்லாம் பார்த்து பார்த்து தன் மகனைப் போல தன் சகோதரனைப் போல இந்த படத்தை எடுக்கணுமோ முழுமையாக அதை பார்த்து பார்த்து எடுத்து கொடுத்துருக்குறேன். இதில் அண்ணன் ஆர் விஜயகுமார் அண்ணன் சொன்னார், என்னடா எல்லாம் புதுமுகமாகவே நம்ம ஊர் பக்கம் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு. முதல் ஒரு காரியம் இருக்குது. எந்த நடிகர்களும் எனக்கு நண்பர்கள் கிடையாது. எந்த நடிகர்களுக்கு பணம் கொடுத்து எடுக்கிற அளவுக்கு எங்கிட்ட பெரிய தயாரிப்பாளரும் கிடையாது. ஒரு கதைக்குத்தான் நடிகர்கள் அப்படிங்கிற மாதிரி தான் என்னைய நான் மிகவும் மதிக்கின்ற ஆர்கே செல்வமணி அவர்கள் பொன் விலங்குல ஒரு புதுமுகமாக அறிமுகப்படுத்தினார். அன்னைக்கு அவருக்கு இருந்த புலன் விசாரணை, கேப்டன் பிரபாரன், செம்பருத்தி டைமில் அவருக்கு இருந்த ஒரு மார்க்கெட் வணிக ரீதியில் பல பெரிய ஹீரோக்கள் வந்து கேட்டும் கூட இல்லை இந்த கதைக்கு இந்த பையன்தான் சரியாக இருப்பான் அப்படின்னு சொல்லி என்னை அறிமுகப்படுத்தினார். அந்த நன்றி அந்த வாழ்க்கையில் இப்போ நிற்கக்கூட நான் அவரை போய் சந்திக்கவே இல்லை. அவரோட ஒரே ஒரு கவலை எப்பவுமே சொல்லுவார், நீ என்னைக்காவது ஜெயிச்சா மட்டும் வந்து பாடுறா, இல்லாட்டி வரவே வராதரா அப்படின்பார். எனக்கு ஏதோ எங்கள் அம்மா கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு உணர்வு, அவர் மேலே மட்டும் ஒரு மரியாதை இருக்கும். இந்த காலத்தில் ஒரு புதுமுகங்களை அறிமுகப்படுத்துறது கஷ்டம். ஏன் வீட்டை விற்று படம் எடுப்பான் சொல்லுங்க? இது எவ்வளோ பெரிய சிரமமான காரியம். அப்படிப்பட்ட இடங்கள்ல நான் ஒரு கதைக்கு ஆர்டிஸ்ட் தேடிக்கிட்டே இருக்கிறேன். ஒரு மண் சார்ந்த கதை, இந்த கவுண்டம்பாளையம், அப்புறம் நான் பிறந்த ஊர் அது, அந்த ஊர், அந்த கவுண்டம்பாளையத்தில் வழக்கமாக எத்தனையோ சினிமாக்கள் நடிச்சிருக்கிறேன். கற்பனை நிறைந்த கதை, நிறைய மாதிரியான பயணம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. நான் தான் கடகராசி. இதில் யார் கடகம்? மாமா லவி தங்கமே. நட்சத்திரம் செமையா இருக்குமே. ஞாபகம் இருக்குல்ல மணிக்கு? எத்தனை வருஷம் ஆச்சு தங்கம்? சித்திரா சே ஐயோ என்ன பண்ணி. ஸோ அப்புறம் ஒரு நடிகர்கள் எடுக்கும்போது இதை நான் நடிக்கிறதா யார் ஒன்றுமே கேட்கல இவங்க 2 பேரும். அப்புறம் நான் என்ன பண்ணேன், ஒரு ஆர்டிஸ்ட் வேணும் நமக்கு. இந்த சினிமாவில் இது எப்படி நடிகர்களை போய் தேடி கேட்குறதுன்னு தெரியாது. ஏன்னா என்னை வச்சு இயக்குனர் டைரக்டர் இங்கே எல்லாரும் மேடையில் இருக்கிறாங்க. நான் ரொம்ப எளிமையான ஆள்னு நான் சொல்கிறத விட அவங்களாம் சொல்லும்போது எனக்கு கண்ணில் தண்ணி வருது எனக்கு. பட் நான் இங்கே ஒரு துறையிலையும் ஒரு புதுமுக ஆர்டிஸ்டையும் இந்த படத்தில் மொத்தமாக 36 பேர் அறிமுகப்படுத்தியிருக்கோம். அதில் முக்கியமானவங்க மட்டும்தான் அழைச்சிருக்கிற மேடையில். மீதி பாதி பேர் வீட்டில் இருந்து கூட இந்த காணொலியை அவங்க கேட்கலாம். அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தங்கங்களே. பாவம் இரவும் பகலும் எங்களோட துணையாக இருந்து ஒரு உதவியாக இருந்து கஷ்டப்பட்டவங்க எல்லாருமே. இவங்களும் சரி,
இதில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்களும் கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலமாக இவங்களுக்கெல்லாம் பெரிய பயிற்சி பற்றை எடுக்கிறன்ற பேரில் எல்லாத்தையும் தனியாக உட்கார வச்சுட்டு 6 மாசமா உட்கார வச்சு எந்த வேலையுமே செய்யலை. கதையை சொன்னோம். அந்த கதைக்கு அவங்களுக்குள்ள என்ன பெரிய கலை, என்ன விஷயம் இருக்குதோ அதை அழகாக வெளியே கொடுத்தாங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி சாமி. சூப்பர் சாமி. ஏன்னா நான் இப்போ பாராட்டுறதை விட இவங்களை பற்றியெல்லாம் பெருமையாக பேசுகிறத விட படம் பார்க்கும் பொழுது நீங்கள் எல்லாரும் அவங்களுக்கு ஒரு அடுத்த வேலை கிடைக்கும் அப்படின்னு நான் பெருசாக நான் நம்புகிறேன். நான் சூப்பராக பண்ணியிருக்காங்க எல்லாருமே. எனக்கு அவ்வளோதான். என்னுடைய மிகப்பெரிய பட்ஜெட்டே இந்த படத்தில் என்னோடு இவங்க கொடுத்த அந்த வேலைப்பாடுகள் தான். அதில் என்னுடைய கேமராமேனுக்கு நன்றி சொல்லணும். என்னுடைய ஒரு கண் நவீன், என்னுடைய அன்பு தம்பி, சூப்பர் அற்புதமான எடிட்டருங்க, அருமையான எடிட்டர். நான் சொல்லுவேன் ரொம்ப ரசனைக்குரிய ஒரு ரசனைக்குரிய ஒரு இது. அதில் ஆர்ட் டைரக்டர் பிரபா சார் இருக்கிறாரு. ஆமாம், இவர் ஒரு வீட்டு வேலை செய்கிற மாதிரி என் கூட எல்லா வேலையும் செஞ்சுருவார். நீங்க கட்டிட்டு காரில் வந்து அவ்வளோ கடினம் உனக்கு. சூப்பர் சார். ஏன்னா ஒரு இயக்குனருக்கு இப்படி கிடைக்கிறதுங்கிறது விஷயம் இல்லைங்க. ஒரு சின்ன தயாரிப்பாளருக்கு இப்படிப்பட்ட கலைஞர்கள் கிடைக்கிறது தான் பெரிய பாக்கியம்ங்க. இன்னைக்கு எல்லா அன்பும் விற்கப்படுது. ஒருத்தன் சிரிக்கிறான்னா காசு, அண்ணே அப்படின்னா சாயங்காலம் காசு இருக்கு அவனுக்கு, யாரும் சும்மா வரல. ஆனால் என்னமோ என்னுடைய பாக்கியம், என்ன பாவம் வீட்டிலேருந்து ஆளாளுக்கு ஒரு வேளை சோறுலாம் போட்டு நம்மளுக்கு டெய்லி அந்த அளவுக்கு ஒரு குடும்பமாக என் கூட பயணிச்சாங்க சாமி. அதெல்லாம் மறக்கவே முடியாதுங்க. எப்படி எனக்கு இந்த கதை என் மனசில் உதிச்சு நடந்த சம்பவமுடைய கோர்வை நிறைய நாட்களாக எனக்கு ஒரு சமுதாயத்தின் மேல் உள்ள தாக்கங்கள் நிறைய இருந்துகிட்டே இருந்துச்சு. எனக்குள்ள எல்லாத்துக்கும் இருக்கும். ஏன்னு கேள்வி வைக்கிற குணமும் கூடவே கொஞ்சம் ஒட்டிகிட்டே இருக்கும். நமக்கு நிறைய சம்பவங்கள் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் பொழுது நிறைய நாள் நான் படமே பண்ணல. ஆனால் இந்த கதையை நான் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். பண்ணால் இந்த படம் பண்ணணும், இல்லாட்டி படம் பண்ணக்கூடாது. அப்போ இந்த படம் பண்ணும் பொழுது என்னை போன்ற உணர்வு சினிமாக்காரங்க யாருமே இல்லாததுனால முற்றிலும் புதுமுகங்கள் அப்படியே வித்து பேப்பரு நான் என்ன எழுதுறனோ அப்படியே பிரதிபலிச்சாங்க அவங்க எல்லாருமே. அது அற்புதமாக நடித்தாங்க. ஸோ இந்த படம் பார்க்கும் பொழுது என் ஆல்ஃபியா ஹீரோயின் ரொம்ப பிரமாதமாக இருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கிறீங்கன்னு ஏதாவது சொல்லும்போது சந்தோஷமாக இருக்குது கண்ணு. நான் ஒரு நிமிடம் உங்களுக்கு சொல்லிகிட்டே இருப்பேன். இன்றைக்கி எல்லோரும் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம இம்மான் அண்ணாச்சி தங்கம். ஒரு இன்ட்ரோல் வரைக்கும் பிச்சு எடுத்துருப்பான் மனுஷன். எக்ஸ்ட்ராவே இருக்கும். ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. அவருடைய வேஷத்தை ஒத்த கண்ணை காட்டுற ரத்த கண்ணை காட்டுன்னு ரத்த கண்ணீரை வர வச்சுட்டியடா இன்ட்ரோவில் பாருங்க. என் தலைவன் தமிழ்நாடே கிளாப்ஸ் அடிக்கும். அப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்காரு. சூப்பர் தங்கம். தேங்க்யூ தேங்க்யூ சாமி. அதே மாதிரி துரை மகேஷ், நான் 15 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பார்த்து சொல்லுவேன். ஃபேஸ்புக் மீட்டில் சொன்னேன். என்ன ராஜன், ஃபேஸ்புக் மீட்டில் மதுரையில் சொல்லும்போது சொன்னேன், கண்ணா நீ ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கடா உன்னுடைய பேச்செல்லாம், என்னைக்காவது நான் ஒரு படம் எடுத்தேன்னா நீ வந்து நடிக்கிறியான்னு கேட்டேன். 15 வருஷம் கழிச்சு அவரை கூப்பிட்டேன் நான். உண்மைதானே? அந்த மாதிரி. ஸோ அதை போன்ற அனீஷ், நான் படம் எடுத்துட்டு இருக்கும்போது ஹீரோ யாரும் கிடைக்கல இந்த வேஷத்துக்கு. ஆனால் நீங்கள் ஷாகில் பார்க்க வந்தீங்கன்னு நினைக்கிறேன். தினமும் இவர் அங்கே பார்க்க வந்திருந்தார். அப்போ நான் இந்த தம்பி நல்லா இருப்பார்ல அப்படின்னாங்க. அப்போ ஒருத்தர், அப்புறமா சொல்கிறேன் உங்களுக்கு, எங்கே இருப்பானுங்கள ஒரு 4 பேர், இன்னொருத்தன் கொடுக்குறான்னு அதை வாங்கிட்டு இந்த பையனை போடுறீங்க, என்ன தலைவரை யாரோ ஒருத்தனை அறிமுகப்படுத்துறீங்களே அப்படின்னாங்க. இல்லைப்பா நம்ம கதைக்கு இந்த தம்பி சூப்பராக இருப்பார் அப்படின்னா. ரொம்ப சூப்பராக பண்ணிட்டார். கிளைமேக்ஸில் சினிமா தெரியாததுனால நம்ம நிறைய ஃபைட் பண்ணியிருக்கோம். டைமிங் தெரியும். ஒரு பஞ்ச் பண்ணால் அதை குனிஞ்சுக்குவோம். கிளைமேக்ஸில் ஒரு காட்சி இருக்குது. அந்த வெட்ரா வெட்ரா வெட்ரான்னு வரும். நான் அருவாளோடு நின்றுட்டே இருப்பேன். இவர் பெரிய டைலாக், லென்த் டைலாக் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்கீங்க. அதை எடிட் பண்ணும்போது வெட்ரா 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 வெட்ரான்னு இவரே என் கத்தியை வாங்கி சொல்லிக்கிட்டே இருப்பார். வெட்ரா 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 லைவ் போடுறா வெட்ரா வெட்ரா வெட்ரான்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். நான் வச்சிருக்கிறது டம்மி கத்தி தான், அருவாள். அந்த அருவாளை ஓங்கி நான் வெட்டிடுவேன். வெட்டணும், இந்த தம்பி நகரவே இல்லை. பட்டால் அடித்தா சத்தம் பட்டாசு வெடித்த மாதிரி ரத்தம் கொட கொடன்னு போகுது. ஹாஸ்பிட்டல் அட்மிட்டு. அப்புறம் 2 ப்ரொடியூசர் வேற தலையில் துண்டு போட்டு, ஏனுங்க மாப்பிள்ள இதோட ஷூட்டிங் நின்று போயிருங்களா? ஏங்க உங்களுக்கு அவன் தொண்டை குழியில் படுத்துருக்குறான்.
ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணுறேன், அங்கே ஒரு நர்ஸ் சொல்லுது, சார் அவருக்கு பேச்சு மட்டும்தான் வராது, மற்றபடி உயிருக்கு எந்த பிரச்சனையும் இருந்துச்சு. ஐயோ, குரல் வேலையே அவுட்டு. இவங்க வீட்டிலேருந்து பொண்டாட்டி, அவங்க தாய் மாமா பூரா சகோதரர்கள் கிளம்பி வர்றாங்க. கோட்டமேடு இவர் அந்த ஏரியா பூரா ரவுடிங்க இவங்க ஃபேமிலி. என்னடா இது, தொண்டை வேற வெட்டிட்டேன். இப்போ எனக்கு கை கால் ஓடல கிளைமேக்ஸில். என் லைஃப்லேயே முதல் முறை மன்சூர் கலியான் நிறைய பேர்த்திட்ட சண்டை போடுறதே சினிமாவில் ரொம்ப கஷ்டம். ரியலாக நிறைய அடி வாங்கியிருக்கிறேன் நான். ஆனால் நான் யாரையுமே அடிக்கக்கூடாது. அடிக்கடி விஜயகாந்த் சார் சொல்லுவார், நம்ம அடிக்கும்போது அவனை பூ மாதிரி டச் பண்ணுண்டா, மேலேயே அடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவார். நான் எப்பவும் அதை கவனிச்சுக்கிட்டே இருப்பேன். தம்பி நகராமல் ஆகிட்டாரு பட்டாருன்னு 16-18 தைலகன்னு 9. அப்புறம் உங்கள் அசிஸ்டண்ட் கொஞ்சம் அதிகமாக சொன்னார் அந்த ஆள். இருக்கட்டும், இல்லை பரவாயில்ல சொல்கிறாரு. அப்படி ஹாஸ்பிட்டல் அட்மிட்டுங்க. அன்னூரில் பெரிய வசதி கிடையாது. அப்புறம் குரல் வராதுன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ கிளைமேக்ஸு 7 நாள் எடுக்கணும். என்னடா பண்ணுறது, ஷூட்டிங் பேக்கப்பா, என்ன பண்ணலான்னு ஒரே குழப்பம். ஆனால் இந்த தம்பி நான் ஒரு விஷயம் பாராட்டி ஆகணும். அவங்க வீட்டில் டாக்டர் சொன்னார், இதோட நடிக்க நீங்கள் போகக்கூடாது, சின்ன அதிர்வு வந்தால் கூட இந்த ஸ்டிச்சிங் கட் ஆயிரும், இப்படி இங்கே சின்ன ஷேக் வரக்கூடாது, அதை நம்ம உணர்ந்தால் தான் தெரியும், தயவுசெய்து ஷூட்டிங் போகாதீங்கன்னு சொல்லிட்டார். ஆனால் நைட்டு 11 மணிக்கு ஃபோன் பண்ணார். வாங்க சார் சொல். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, சார் அறிமுகப்படுத்திடாதீங்க சார், தயவுசெய்து வேணாம் சார்னு ஒருத்தர் தடுக்கிறாரு இந்த மியூசிக் டைரக்டர். ஏன்னா இது அவரோட பொண்ணு, அதனால அவருக்கு சொல்லாமல் நானே பேர் சொல்லிட்டேன். ஓகே சாமி, சாரி சாமி. ஒரு லைன் இப்போ எனக்காக ஒன்று பண்ணுறியா, நான் முடிச்சுக்குவேன், நீங்கள் ஒரு லைன் மட்டும் பாடு. ஏன்னா வறட்சியாக இருந்த பூமியில் அழகான சின்ன வார்த்தைகள் நீங்கள் முடிச்சுக்கும் போது சந்தோஷமாக இருக்கும். சரியா கண்ணா? ஸோ நான் இவங்க பாடுவாங்க, அதுக்கப்புறம் என்னுடைய மனசுலேருந்து பேசுவதற்கு ஒன்றும் இல்லை. உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் நிறைய பேர்கள், என்னுடைய தனசேகர், சிஜி, நிவேக், அன்பு நண்பர்கள் எல்லாத்தையும் பாதியை மறந்துருப்பேன், மறக்கலையா? காட்வின் மறந்துருப்பேன். எல்லாத்துக்கும் நன்றி. நான் சொல்லனா கூட கோச்சுக்க மாட்டாங்க எல்லாருமே, அதெல்லாம் நன்றி. எல்லாருமே நம்ம நண்பர்கள் நன்றி. இங்கே வந்திருக்கிற இத்தனை யாரையுமே நான் கூப்பிடல, ஆனால் நீங்கள் வந்துட்டீங்க, எனக்கு அதை விட பெரிய நன்றி, கோடான கோடி நன்றி. தயவு செய்து, நான் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு படத்தை இயக்கியிருக்கிறேன் ஐயா. ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை எல்லாம் பாதம் தொட்டு கேட்டுக்கிறேன், மக்கள்கிட்ட கொண்டு போய் தயவு செய்து சேருங்க. எனக்குன்னு பெரிய ஊடக சக்தியெல்லாம் இல்லை. என்னுடைய அன்பு பத்திரிகை நண்பர்கள், உங்களுடைய நல்ல அன்பு, உங்கள் உள்ளம்தான் எனக்கு ஊடகம். நன்றி, வணக்கம் சாமி.